Hello my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmozhi. So இன்னைக்கு நாம வந்துட்டு 30 antonyms, 30 idioms, அப்புறம் 10 phrasal verbs பார்க்க போறோம். நேத்து வந்து நம்ம 70 words பார்த்திருந்தோம். அதுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் மிஸ்டேக்கனா சொல்லிட்டேன். I'm really sorry for that mistake. OWSல first வார்த்தையா நேத்து பார்த்திருப்போம். இன்னைக்கு antonymல first வார்த்தை அந்த வார்த்தை பார்க்க போறோம். That is called abate. Abateனா என்ன ஒரிஜினல் மீனிங் அப்படின்னா ரெடியூஸ் பண்றது ஆர் ஒரு விஷயத்தோட வீரியத்தை வந்து குறைக்கிறதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட்-19 வந்துட்டு அதோட வீரியம் நிறைய வைட் ஸ்ப்ரெட் ஆகுறது கம்மியாக இருக்குது அப்படின்னா ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். பட் நான் என்ன அதில் சொல்லி தந்துட்டேன் அப்படின்னா வைட் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லி தந்துட்டேன். பட் ஆக்சுவலி மீனிங் என்ன அப்படின்னா லெஸ் வைட் ஸ்ப்ரெட். நான் அந்த வீடியோலேயே வந்து காமெண்ட் பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். இனிமேல் இந்த தப்பு பண்ணாமல் நான் வந்து பார்த்துக்கிறேன். ஐம் ரியலி சாரி ஃபார் தட். சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வார்த்தை அந்த வார்த்தை தான் ரெடியூஸ். அப்டேட்னா ரெடியூஸ்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா அக்ரவேட்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றது. ஒரு விஷயத்த வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றது ஒரு தூண்டி விடுறது, இன்டென்சிஃபை பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, செகண்ட் வார்த்தை அப்ரிவியேட்டும் நேத்து பார்த்தோம். நேத்து வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க மறக்காம செக் பண்ணி பார்த்து அதையும் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நேத்து பார்த்த வார்த்தை தான் முக்கவாசி இன்னைக்கும் வந்திருக்கு ஆண்டனிம்ஸ்ல. ஸோ ரிப்பீட்டடா படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் வார்த்தை அப்ரிவியேட்னு அர்த்தம். அப்ரிவியேட்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த சுருக்கமா எழுதுறது. அதுவே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனோம்னா அதுதான் அதோட ஆண்டனம். அப்ரிவியேட் ஓட ஆண்டனம் எக்ஸ்பேண்ட். ஓகே, அடுத்தது அபைடு. இந்த வார்த்தை நேற்று நம்ம வந்து ஃப்ரேசல் வெர்ப்ஸ்ல படிச்சோம். அபைடு பை அப்படின்னா அபைடுனா என்ன அப்படின்னா ஃபாலோ த ரூல்ஸ்னு அர்த்தம். ஃபாலோ பண்றது, ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதுதான் அபைடு. அதுக்கு ஆப்போசிட் என்ன? ரிஜெக்ட் அப்படிங்கிறது அதோட ஆப்போசிட். ஓகே, அடுத்த வார்த்தை அபாலிஷ் நேற்று பார்த்தோம். ஒரு விஷயத்த வந்துட்டு கேன்சல் பண்ணி விடுறது ஆர் தகர்க்கிறது. அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா பில் பண்றதா வந்துட்டு அதோட ஆப்போசிட். ஓகே, அடுத்த வார்த்தை அபாமினபிள்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் மோசமா இருக்கிறதா அபாமினபிள்னு சொல்லுவாங்க. மோசமான இல்லாட்டி வந்துட்டு கெட்ட வழியில இருக்கிறது, ரொம்ப அருவருக்கத்தக்க, அந்த மாதிரியான மீனிங் தான் அபாமினபிள். அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா டிலைட்ஃபுல் ஆர் அட்மைரபிள். ஸோ ஏஆர் ரஹ்மான் இஸ் அன் அட்மைரபிள் பர்சன். அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா அபாமினபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மோசமான ஒரு பேட் பர்சன் சொல்லி சொல்றதுதான் இதோட ஆப்போசிட். அபாமினபிள்னா என்ன? பேட் ஆர் சம்திங் விச் இஸ் நாட் குட், அதுதான் வந்து அபாமினபிள். ஓகே, அடுத்தது அபாரிஜினல். இந்த வார்த்தை நேத்தே பார்த்துட்டோம். அபாரிஜினல்னா அப்படின்னா பூர்வீக மக்கள்னு அர்த்தம். அவங்க ஆப்போசிட் வந்து இம்மிகிரண்ட்னா யார் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏல இருந்து மக்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து செட்டில் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேர் இம்மிகிரண்ட்னு சொல்லுவாங்க. இதே இன்னொரு வார்த்தை இருக்கு எமிகிரண்ட்னு. ஐ அடிச்சுட்டு ஈ போட்டிங்கன்னா எமிகிரண்ட்னு சொல்லுவோம். எமிகிரண்ட்னா யார் அப்படின்னா இந்தியால இருந்து நம்ம நாட்டு மக்கள் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகுறாங்கல்ல, அவங்க பேர் எமிகிரண்ட். அதுவே வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகுனாங்கன்னா அவங்க பேர் இமிகிரண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது அபவ்னா வந்து அதுக்கு ஆப்போசிட் நமக்கே தெரியும், பிலோ. அடுத்து இம்பார்ட்டன்டான வார்த்தை என்ன அப்படின்னா அப்ஸ்காண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயமும் இல்லை, ஒரு போலீஸ் வந்துட்டு ஒரு தீஃபை பிடிக்க போனாங்க அப்படின்னா அந்த தீஃப் வந்து தலைமறைவாயிட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல. தலைமறைவுனா என்ன? எஸ்கேப் தான் ஆகுறது. ஸோ அந்த எஸ்கேப் ஆர் தலைமறைவுக்கு மீனிங் தான் வந்து அப்ஸ்காண்டு. அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா ரிமைன் ஆகுறது, அங்கேயே இருக்கிறது. அப்ஸ்காண்ட் ABSCOND. அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா ரிமைன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது அப்சார்ப்னா எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் என்ன? இஜெக்ட் பண்றது. இந்த வார்த்தை புதுசு. இஜெக்ட் பண்றது, எமிட் பண்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பட் இஜெக்ட் பண்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. EJECT இஜெக்ட். ஓகே, அப்சார்ப் அதோட ஆப்போசிட் இஜெக்ட் ஆர் எமிட். அடுத்த வார்த்தை அப்ஸ்ட்ராக்ட்ங்கிறது நம்மளோட ஃபீலிங்ஸ். நம்மளால வந்து ஒரு விஷயத்த தொட முடியாம இருக்கிறது, உணர மட்டும்தான் முடியும். தொட முடியாம இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளோட ஃபீலிங்ஸ், கிரேட் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபீலிங்ஸ் தான் அப்ஸ்ட்ராக்ட். ஓகே, அதுவே ஆப்போசிட் என்ன அப்படின்னா நீங்க இப்போ கையில வச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா, ஃபோனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், இதெல்லாமே கான்கிரீட்னு சொல்லுவாங்க. கான்கிரீட். ஓகே, கான்கிரீட்னா டான்ஜிபிளான திங்ஸ். அதுவே தொட முடியாத இன்டான்ஜிபிளா இருக்கிற திங்ஸ் எல்லாம் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது அபண்டன்ஸ்னா நேத்தே பார்த்துட்டோம், நிறைய இருக்கும்.
அளவுக்கு மீறி இருந்தால் அபண்டன்ஸ்னு சொல்லுவோம். அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஸ்கேர்சிட்டி, கம்மியாக இருக்கிறது. இன்னொரு வார்த்தை நேற்று பார்த்த ஞாபகம் இருக்கா? மீகர் அப்படின்ற வார்த்தை பார்த்தோம், MEAGRE, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு அப்யூசிவ். அப்யூசிவ்னா என்ன அப்படின்னா வசைச்சொல் பேசுறது. ஒருத்தவங்களை திட்டுறாங்க அப்படின்னா வசைச்சொல் பேசணும் அப்படின்னா தட் இஸ் கால்டு அப்யூஸ். அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா லாடேட்டரி. லாடேட்டரினா வந்து பாராட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னா எங்கள் அம்மா என்னை வந்துட்டு பாராட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு லாடபிள் டீட். ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன பாராட்டுறாங்க, லாடேட்டரி. அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்யூசிவ் ஆர் திட்டுறது, வசைச்சொல் பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது அப்யூசிவ்ல தான் வரும். ஓகே, அடுத்தது அபூட்டிங். அபூட்டிங்னா என்ன அப்படின்னா நியர்னு அர்த்தம், பக்கத்தில் இருக்கிறது இல்லாட்டி பார்டரில் இருக்கிறது. பார்டர் ஆர் நியர் தான் வந்துட்டு அபூட்டிங். அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஃபார்னு அர்த்தம், FAR, ஃபார். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. ஓகே, அடுத்தது ஆக்சிலரேட்னா நமக்கே தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம், பைக்கை வந்து ஆக்சிலரேட் பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதுவே அதோட ஆப்போசிட் என்ன டிலே பண்ணுறது, ஒரு விஷயத்தை ஸ்பீடப் பண்ணாமல் கம்மியாக பண்ணுறது. இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஆக்சென்சுவேட். ஆக்சென்சுவேட்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த வந்துட்டு எம்ஃபசைஸ் பண்ணி பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு டிபேட் வருது. கவர்மெண்ட் ஜாப் தான் பெருசுன்னு நீங்கள் பேசுகிறீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது தான் பெருசுன்னு உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ கவர்மெண்ட் ஜாபை பற்றின எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆக்சென்சுவேட் பண்ணி பேசுவீங்க. எல்லா விஷயத்தையும் இதுதான் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லி அதை வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுவீங்க. அதை ஆக்சென்சுவேட் பண்ணுறது. அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா டிஸ்பராஜ் அப்படின்னு அர்த்தம். டிஸ்பராஜ் அப்படின்னா அப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க பிஸ்னஸ் தான் பெருசுன்னு சொல்லி அதுக்கு ஃபேவரபுளாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களோட எந்த விஷயத்தையுமே வந்துட்டு அவங்க சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, அன்இம்பார்ட்டன்ட்னு விட்டுருவாங்கல்ல. தட் இஸ் கால்ட் டிஸ்பராஜ். ஒரு விஷயத்த அன்இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறது. இல்லாட்டி நம்ம இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் தான் பெருசுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இந்த இதெல்லாம் நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி கீழமா பேசுவாங்க. தட் இஸ் கால்ட் டிஸ்பராஜ். ஓகே, அடுத்த வார்த்தை அக்செப்ட். அக்செப்ட்னா நமக்கே தெரியும் ரிஜெக்ட் ஆர் டினைன்னு அர்த்தம். அக்செப்டோட வார்த்தை என்ன ஆப்போசிட், ரிஜெக்ட் ஆர் டினை. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை, இது வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு ஸ்பெல் செக்ல கேட்டுட்டு இருக்க வார்த்தை ஆக்சசிபிள். ACCESSIBLE. ஆக்சசிபிள்னா நம்மளால வந்துட்டு நமக்கு ஆக்சசபிளாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே கையில் கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்நெட்டில் நமக்கு ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது, அதுதான் ஆக்சசபிள். அதுவே ரிமோட் ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு, வில்லேஜில் இருக்க மக்களுக்கு, ரொம்ப இன்டீரியரில் இருக்க மக்களுக்கு இன்டர்நெட்னா என்னன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரெஸ்ட்ரிக்டட்னா என்ன, அது நாட் அலவுடுன்னு அர்த்தம். இது வந்து அலவுடு, ஈஸி டு கெட்டு. அதுவே ரெஸ்ட்ரிக்டட்னா நாட் அலவுட், நாட் ஈஸி டு கெட்டு தான் வந்துட்டு அதோட ஆப்போசிட். ஓகே, இந்த வார்த்தை நேத்தே பார்த்தோம், அக்கலேட் அப்படின்ற வார்த்தை. அக்கலேட்னா என்ன அப்படின்னா பாராட்டுறது ஆர் ஒருத்தவங்களுக்கு பரிசு கொடுக்கறது அக்கோலேடு. ஓகேவா, அக்கோலேடு, ACCOLADE, அக்கோலேடு. இன்னொரு வார்த்தை பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, இப்போதான் பார்த்தோம் லாடபிள் அப்படின்ற வார்த்தை. இதெல்லாம் ஒரே மீனிங் தான் கிட்டத்தட்ட வரும். இதுக்கு ஆப்போசிட் என்ன, பிளேம் பண்றது. ஒருத்தவங்களை பாராட்டினா அக்கோலேடு, அவங்களே வந்து குறை சொன்னா அதோட ஆப்போசிட் பிளேம்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை அக்யூமுலேட் அப்படின்னு ஒரு வார்த்தை. அக்யூமுலேட்னா சிறுக சிறுக சேர்த்து நிறைய இருக்கிறது. அக்யூமுலேட் பண்ணி வைக்கணும், சிறு சிறுக சேர்த்து வைக்கிறது. அதுவே ஆப்போசிட் என்ன அப்படின்னா இறைச்சி விடுறது, ஸ்குவாண்டர் பண்ணி விடுறது ஆர் டிஸ்பர்ஸ் பண்ணி விடுறது. ஓகே, அக்யூமுலேட்னா குமிச்சு வைக்கிறது இல்லை சேர்த்து வைக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் என்ன, டிஸ்பர்ஸ் பண்ணி விட்டுறது. போங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 5000 பணம் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம் சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இவ்வளோக்கு தான் எல்லாத்தையும் டிஸ்பர்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து விட்டுறீங்க. இல்லாட்டி வந்துட்டு இறச்சி விட்டுறீங்க. ஒரு கும்மியெல்லாம் கம்பு இல்லை சோளத்தை சேர்த்து வச்சு அதை அப்படியே இறச்சி விட்டிங்கன்னா என்ன இருக்கும், டிஸ்பர்ஸ் ஆயிரும் இல்லை ஸ்குவாண்டர் ஆயிரும். ஸ்குவாண்டர் ஆயிரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால வந்து நீங்கள் படிக்கிற வார்த்தை எதெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு தினமும் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அடுத்த வார்த்தை அக்யூசேஷன். அக்யூசேஷனா ஒருத்தவங்க மேலே குற்றம் சாட்டுறது. ஓகே, அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா எக்ஸ்கல்பேஷன் ஆர் டிஃபெண்ட். ஒருத்தவங்களை காப்பாற்றுறது. எனக்கு நான் தான் என்னை டிஃபெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நான் என்ன காப்பாற்றிக்கிறதுக்காக இப்போ பேசிகிட்டு இருக்கேன். தட் இஸ் கால்ட் டிஃபெண்டு இல்லை எக்ஸ்கல்பேஷன் அர்த்தம். எக்ஸ்கல்பேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பார்த்துக்கிறேன்னு அர்த்தம்.
அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா அக்யூஸ் பண்றது, குறை சொல்றது. அடுத்தது வந்து அசர்பிக். அசர்பிக்கோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா பிளாண்டுன்னு அர்த்தம். BLAND பிளாண்ட். ஓகே. அடுத்தது அக்னாலேஜ் பண்றது. அக்னாலேஜ் பண்றதுன்னா அக்செப்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா தட் இஸ் கால்ட் அக்னாலேஜ் பண்றதுக்கு. அதுக்கு ஆப்போசிட் என்ன டினை பண்றது ஆர் டிக்ளைன் பண்றது. டினை பண்றது ஆர் டிக்ளைன் பண்றது. அக்னாலேஜ்னா அக்செப்ட், அதுக்கு ஆப்போசிட் டினை ஆர் டிக்ளைன். ஓகே. அடுத்தது வந்துட்டு அக்யூசிஷன். அக்யூசிஷன்னா என்ன அப்படின்னா லாஸ்ன்னு அர்த்தம். சரி, அக்யூசிஷனோட ஆப்போசிட் வந்து லாஸ். ஐம் ரியலி சாரி. அக்விசிஷன் அப்படின்னா வந்து ப்ராஃபிட் ஆர் நீங்கள் வந்துட்டு அக்வயர் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா லாஸ்ன்னு அர்த்தம். லாஸ். ஓகே. அடுத்தது அக்விட். அக்விட் அப்படின்னா நேற்று இந்த வார்த்தையை பார்த்தோம் நம்ம. ஒருத்தவரை அவங்களோட தண்டனையிலேருந்து விடுவிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட்ல இருந்து என்னை வந்து அக்விட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என் மேலே இருந்த குற்றம் வந்துட்டு நான் நிரபராதின்னு அறிவிச்சிட்டாங்க, என் மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு அர்த்தம். தட் இஸ் கால்ட் அக்விட். அதுவே உங்களை வந்து பிளேம் பண்ணுறாங்க, கண்டம் பண்ணுது கோர்ட்டு அப்படின்னா வந்துட்டு உங்கள் மேலே குற்றம் சுமத்துறாங்க, நீங்கள் வந்து குற்றவாளின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அக்விட்னா என்ன ரிலீஸ் பண்ணுறது ஆர் பிளேமை வந்துட்டு இல்லைன்னு சொல்லிடுறது. அதுக்கு ஆப்போசிட் கண்டம், கன்விக்ட் ஆர் பிளேம். ஓகே. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை அக்யூமென். அக்யூமென்னா என்ன அப்படின்னா அக்யூமென்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. இது நேற்று இந்த வார்த்தையை பார்த்துருக்கோம் நம்ம. அக்யூமென்னா அப்படின்னா ஒன் ஹூ இஸ் வெரி, எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, அவங்களால தெளிவாக முடிவு எடுக்க முடியும். அந்த மாதிரியான பர்சனை தான் வந்து அக்யூமென்னு சொல்லுவாங்க. தெளிவாக எல்லாத்தையும் சிந்திச்சு முடிவு எடுப்பாங்க. ஓகே. அவங்க பேர் அக்யூமென். அதுக்கு ஆப்போசிட் என்ன ஸ்டூப்பிடாக இருக்க பர்சன், நாலேஜே இல்லாத பர்சன். ஓகே. அடுத்தது வந்து அடமெண்ட். அடமெண்ட்னா என்ன அப்படின்னா ரொம்ப அடம் பிடிக்கிறவங்க. அதோட ஆப்போசிட் வந்து அடமெண்ட்னா ஸ்டப்பனாக இருப்பாங்க. ஸ்டப்பன்னு நேற்று ஒரு வார்த்தை பார்த்தோம். ஸ்டப்பன்னா டிட்டர்மைண்டாக இருக்கிறவங்க, தான் பிடிச்ச முயலுக்கு மூளுக்கால் தான் நிற்பாங்க, இல்லாட்டி தன்னோட விஷயம் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்கிறவங்க அடமெண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு இல்லை நீ சொல்கிறதா சரின்னு சில பேர் ஒத்துக்கிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. அவங்க வந்து ஈல்டிங், ஆமான்னு ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க. கலிபிள்னு சொல்லுவாங்க, ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்த வார்த்தை ஆட். ஆட் அப்படின்னா இன்னும் அதோட ஆப்போசிட் என்ன ரிமூவ்னு அர்த்தம். ஆடுனா ரிமூவ். ஓகே. அடுத்தது வந்துட்டு அடிப்போஸ். அடிப்போஸ் அப்படின்ற வார்த்தையோட அடிப்போஸ்னா வந்துட்டு நல்லா செலவு பண்ணுறவங்க, ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அடிப்போஸ்னு சொல்லுவாங்க. அதுவே வந்துட்டு ஆப்போசிட் என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரிஞ்சி. என்ன வார்த்தை ஸ்ட்ரிஞ்சி. ஸ்ட்ரிஞ்சி. ஓகே. அடுத்தது வந்துட்டு அட்ஜசன்ட். அட்ஜசன்ட்னா பக்கத்துலேயே இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா டிஸ்டன்ட்னு அர்த்தம். அட்ஜசன்ட்னா பக்கத்துலேயே இருக்கிறது, நியர். நம்ம பார்த்தோம்ல அபூட்டிங் அப்படின்ற வார்த்தை, நியர். அது அட்ஜசன்ட்னா பக்கத்துலேயே இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஓகே. அடுத்த வார்த்தை வந்துட்டு அட்மையரபிள். அட்மையரபிள்னா என்ன அப்படின்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம். அட்மையரபிள் மீன்ஸ் ஒரு மாதிரி எக்ஸாம்பிளாக இருக்கிறது. நம்மளை பார்த்தாவே வந்துட்டு ஒரு 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 அவங்கள பார்த்தாவே ஒரு ஈர்ப்பு வரும், அட்மையர் பண்ணுவோம். அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா அன்வர்தி ஆர் பிளேம் வர்த்தின்னு அர்த்தம். ஓகே. அன்வர்தி ஆர் பிளேம் வர்த்தி அப்படின்னு அர்த்தம். ஓகே. இந்த அடிப்போஸ் அப்படின்ற விஷயம் வந்துட்டு இந்த அடிப்போஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லி கொடுத்தேன்ல, அடிப்போஸ் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லி பயாலஜியில் ஒரு டேர்ம் வரும். ஃபேட், எக்ஸசிவ் ஃபேட் அப்படின்ற வார்த்தையும் வரும். அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்ட்ரிஞ்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடிப்போஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு ஃபேட்டையும் குறிக்கிறதுக்கு வரும். ஓகே. ஃபேட், எக்ஸசிவ் ஃபேட் இருக்கிறதுக்கும் வந்துட்டு அடிப்போஸ். ஸ்ட்ரிஞ்சினா வந்து ஃபேட்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்கன்ற ஒரு மீனிங்கும் வரும். ஓகே. நான் சொன்ன ரெண்டு மீனிங்குமே வரும். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த சப்பியாக இருக்கவங்க இல்லை ஃபேட்டாக இருக்க பீப்புளுக்கு தான் அடிப்போஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்ட்ரிஞ்சியாக இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது பார்க்க போகிறோம், இடியம்ஸ் பார்க்கலாம். ஒரு 1 minute ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இடியம்ஸ். ஓகே. இடியம்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இடியம் அப்படின்னா பேட் ஹேர் டே. பேட் ஹேர் டே அப்படின்னா இன்னைக்கு நாளே சரியில்லை அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்டு பேட் ஹேர் டே. எ டே ஆர் விச் எவ்ரி திங் சீம்ஸ் டு கோ ராங். தப்பான வழியிலேயே போகிற மாதிரி இருக்கு, எதுவுமே நமக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னா தட் இஸ் கால்ட் பேட் ஹேர் டே. ஓகே. அடுத்தது பேட் பேட்ச். பேட் பேட்ச் அப்படின்னா வந்துட்டு இப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் ஆஃப் பீரியடை வந்துட்டு
பேட் பேட்ச் அப்படின்னு சொல்லுவீங்க, பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. ஓகே, அடுத்தது பெட் ஆஃப் ரோசஸ். பேட் பேட்ச்க்கு நேர் ஆப்போசிட் தான் பெட் ஆஃப் ரோசஸ். அண்ட் ஈஸி அண்ட் ஹாப்பி சுச்சுவேஷன், ஜாலியாக இருக்கிறது. மை லைஃப் இஸ் லைக் அ பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொன்னால் ஜாலியாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லை. அதுவே நவ் மை லைஃப் இஸ் லைக் ஐ எம் கோயிங் த்ரூ அ பேட் பேட்ச் அப்படின்னா நான் ஒரு பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பி ஹைவ். பி ஹைவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த குழவிங்களாம் மொயின்னு மொச்சிக்கிட்டே இருக்கும்ல, அந்த குழவி கூட பார்த்தாலே வந்துட்டு அதே மாதிரி பிஸியாகவே இருக்கிற பிளேஸ்க்கு பேர் பி ஹைவ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட் பிளேஸ், இட் இஸ் அ பி ஹைவ் இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பிக் ட்ரா. பிக் ட்ரா அப்படின்னா ஹியூஜ் அட்ராக்ஷன் அர்த்தம். எல்லா அட்ராக்ஷனையும் ஒரே பிக் ட்ரா பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய மாடல் வந்துட்டு இந்த வாட்டி மிஸ் வேர்ல்டு வின் பண்ணிட்டாங்க, அவங்க மேலே தான் எல்லாரோட கண்ணும், ஹியூஜ் அட்ராக்ஷனை எல்லா மீடியாவுமே அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா அதுதான் பிக் ட்ரான்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த வார்த்தை a bird in hand is worth two in the bushes. Having something for certain is better than nothing, the possibility of getting something better. Okay, a bird in hand is worth two in the bush. Okay, கையில் வந்துட்டு இருக்கிறதே இல்லாததை விட இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் அப்படின்ற மீனிங்கில் வரும். அடுத்தது வந்துட்டு பேர்ட் ஐ வியூ. பேர்ட் ஐ வியூனா மேலே இருந்து பார்க்குறது. ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, நம்ம பில்டிங் எல்லாம் நம்ம அந்த ஜிபிஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, கூகுள் மேப்ஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடெல்லாம் ரூஃப் மட்டும் தெரியும்ல, அதுதான் பேர்ட் ஐ வியூ. ஜென்ரல் வியூ அபவுட் சம்திங், ஒரு விஷயத்தை பற்றி நம்ம மேலோட்டமாக பார்க்கறதா வந்து பேர்ட் ஐ வியூன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து எட்டாவது வார்த்தை எ பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். எ பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னால் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கும், அந்த விஷயம் நடந்ததுனால நமக்கு ஒரு நல்லது ஏற்பட்டிருக்கும். இல்லாட்டி ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டிருப்போம், அது நடக்காம போனதுனால நமக்கு இன்னும் ஒரு நல்ல விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கும். அதுதான் என் பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்பேரண்ட் மிஸ்ஃபார்ச்சூன் தட் ஈவென்ச்சுவலி ஹாஸ் குட் ரிசல்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு காலேஜில் இருந்து டூர் போகலான்னு பிளான் பண்ணுறீங்க. ஓகே, ஆனால் அந்த டூர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நீங்களே ஒரு மணாலி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மணாலி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கப்போ அங்கே வந்துட்டு சுனாமி, லேண்ட்ஸ்லைடு வந்துட்டு நிறைய பேர் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் மணாலி போகலான்னு டேட் பண்ணி வச்சுருக்கிறது ஏதோ ஒரு விஷயம் சொல்லி காலேஜில் கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் அதே சமயம் அங்கே வந்துட்டு ஹெவியாக லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அது வந்து ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் தானே. இப்போ சப்போஸ் நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா மாட்டிருந்துருப்பீங்க, ஆனால் அது தடுக்காமல் கடவுள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸை கொடுத்துருக்காரு. இது வந்துட்டு இதோட மீனிங். ஓகே, அடுத்தது ப்ளூ ஐடு பாய். ப்ளூ ஐடு பாய் அப்படின்னா ஒன் ஹூ இஸ் ஃபேவரட் டு சம்திங். நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு ப்ளூ ஐடு பாய், ப்ளூ ஐடு கேர்ளாக இருப்பாங்க, ஃபேவரட்டாக இருப்பாங்க, ஒரே ஒரு சைல்டு மட்டும், அவங்கள வந்து ப்ளூ ஐடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. இது வந்துட்டு நமக்கு ரிப்பீட்டடாக தெரிஞ்சது. சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் ஆர் அன்பிளசன்ட், கம்ப்ளீட் சர்ப்ரைஸாக வருது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ஒரு விஷயம் நடக்கணும், பட் அது நடந்திருக்கும் அப்படின்னா போல்ட் ஃப்ரம் த ப்ளூவாக இருக்கும். ஓகே, அது வந்து மோஸ்ட்லி நெகட்டிவான விஷயமா இருக்கும், அன்எக்ஸ்பெக்டட் டிசாஸ்டராக தான் இருக்கும். இந்த ப்ளூ அப்படின்ற வார்த்தை இடியமில் வந்தாலே வச்சுக்கோங்களேன், சேடான திங்ஸை குறிக்கிறது தான் வரும். இந்த ப்ளூன்ற வார்த்தை சேடான திங்ஸை குறிக்கிறது தான் வரும். ஓகே, அடுத்தது எ போன் ஆஃப் கன்டென்ஷன். கன்டென்ஷன் அப்படின்னா வந்து காஸ் ஃபார் குவாரல் ஆர் டிஸ்பியூட்னு அர்த்தம். போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னால வந்து டென்ஷனாக இருக்கிறது, டென்ஷன் வருது, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காஸ் ஆஃப் டிஸ்பியூட் ஆர் குவாரல், ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் அதுதான் போன் ஆஃப் கன்டென்ஷன் அர்த்தம். ஓகே, அடுத்தது வந்துட்டு எ புல் இன் சைனா ஷாப். ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஆக்வர்ட் ஆர் கிளம்சியான பர்சனாக இருந்தீங்க, இல்லை ஒரு கிளம்சியான பர்சன் டெலிகேட்டான சுச்சுவேஷனில் இருந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து புல் இன் சைனா ஷாப். ஒன்றுமே இல்லை, ஒரு ஆடாக இருக்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரீம்லி நமக்கே இன்கன்வீனியண்ட்டாக இருக்கிறது, அதுதான் வந்து புல் இன் சைனா ஷாப்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் பேர்னிங் கொஷின். பேர்னிங் கொஷின் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2024 எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு who is going to be an next PM அப்படிங்கிறது ஒரு பேர்னிங் கொஷினாக இருந்துச்சு அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான கொஷினாக இருந்துச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அடுத்தது கேக் வாக். கேக் வாக்னா ஈஸியாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு கேக் வாக். ஃபார் எக்ஸாம்பிள் how was your exam, it is a cake walk அப்படின்னா நான் நல்லாவே பண்ணிட்டு வந்திருக்கேன், எக்ஸ்ட்ரீம்லி ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தட் இஸ் வந்துட்டு கேக் வாக்குன்னு அர்த்தம். அடுத்தது கேன் ஆஃப் வார்ம்ஸ். கேன் ஆஃப் வார்ம்ஸ் ஒரு கேன்குள்ளே மொயன்னு நிறைய புழு மொச்சிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு காம்ப்ளிகேட்டடாக இருக்குல்ல, ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் ஆர் ப்ராப்ளமை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேன் ஆஃப் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம்.
ஓகே, ஒரு காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன் ஒரு ப்ராப்ளம் வந்து என்னன்னு சொல்லுவோம், கேன் ஆஃப் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த வார்த்தை கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு இதை பண்ண நான் உனக்கு சாக்லேட் தரேன், இதை படித்து முடி நான் உனக்கு வந்து பிஸ்கெட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாலாம் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச். ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் சம்வன்ஸ் பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள், வெளியே போய் மழையில் நனைஞ்சா அம்மா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு மழை நனைஞ்சதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நமக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்கன்னு தெரியும். அது எல்லாமே கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச். அந்த விஷயம் அந்த ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட்னால நம்மளோட பிஹேவியர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ நம்ம போய் மழையில் நனைய மாட்டோம், சாக்லேட் கிடைக்குங்கிறதுனா நல்லா படிப்போம். இது எல்லாமே வந்துட்டு கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச் அப்படின்ற இடியம்கான மீனிங். ஓகே, அடுத்தது சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அப்படின்னா சேஞ்ச் இன் ஒன்ஸ் ஒப்பீனியன் ஆர் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அபவுட் சம்ஒன் ஆர் சம்திங். ஓகே, அதான் சேஞ்ச் இன் ஒன்ஸ் ஒப்பீனியன். ஒருத்தவங்களோட ஒப்பீனியனில் வந்துட்டு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். முன்னாடி வரையும் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோடனேவோ இல்லை படித்து தெரிஞ்சுக்கிட்டோடனே தெர் வில் பி a சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். அந்த மேட்ரை பற்றி ஒரு சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் இருக்கும். ஓகே, அடுத்தது சைல்ட்ஸ் பிளே. சைல்ட்ஸ் பிளேனா சம்திங் தட் இஸ் வெரி ஈஸி. கேக் வாக்கோட இன்னொரு வேர்ஷன் தான் சைல்ட்ஸ் பிளே. இது ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். சைல்ட்ஸ் பிளேனா என்ன, சம்திங் தட் இஸ் வெரி ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், லேர்னிங் லாங்குவேஜ் இஸ் அ சைல்ட்ஸ் பிளே ஃபார் மீ அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ஈஸியாக வரும் அப்படின்ற அர்த்தம். அடுத்தது சிப் ஆஃப் ஓல்டு பிளாக். சிப் ஆஃப் ஓல்டு பிளாக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது, ரிப்பீட்டடான இடியமும் கூட. இதுக்கு என்ன அப்படின்னா, பார்க்க அம்மா மாதிரி இருக்கா அப்பா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, யூஆர் அ சிப் ஆஃப் ஓல்டு பிளாக் அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க உங்களோட மூதாதையர்கள் மாதிரியே இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். ஓகே, அடுத்தது க்ளோஸ் சேவ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டேன்டா, இல்லாட்டி எங்கள் பிரின்சிபல் கிட்ட எனக்கு மாட்டிருப்பேன் காலேஜ் கட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, நேரோ எஸ்கேப் ஃப்ரம் டேஞ்சர். அதுதான் வந்து என்ன மீனிங் அப்படின்னா க்ளோஸ் ஷேவ்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்துட்டு க்ளோஸ்டு புக். க்ளோஸ்டு புக்னா என்ன அப்படின்னா மிஸ்ட்ரின்னு அர்த்தம். மிஸ்டீரியஸாக இருக்காங்க, க்ளோஸ்டு புக்காகவே இருக்காங்க அப்படின்னா மிஸ்ட்ரின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த இன்னும் ஒரு 8 வார்த்தை தான் இருக்குது, முடிச்சிடலாம். a close fisted person. இந்த பணத்தை வந்துட்டு கையிலே வச்சுட்டு செலவு பண்ணாமே இருப்பாங்கல்ல, அவங்க பேர் வந்து மிஸ்ஸர்னு அர்த்தம். ஓகே, MISER. இந்த வார்த்தை நேற்று நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. மிஸ்ஸர், MISER. கஞ்சத்தனமாக இருப்பாங்கல்ல, அவங்க பேர் க்ளோஸ் ஃபிஸ்டட் பர்சன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு இன்னும் அது இன்டெலிஜென்ட்டாக செலவு பண்ணுறது வேற, கஞ்சத்தனமாக இருக்கிறதுக்கு வேற. அவசியமானது கூட செலவு பண்ணாமல் இருக்கிறவங்க தான் கஞ்சன்னு சொல்லுவோம். பட் இம்பார்ட்டண்ட்டாக எந்தெந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுமோ அந்தந்த விஷயத்துக்கு கரெக்டாக செலவு பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்காக இன்னொரு வார்த்தை இருக்குது. ஒன் ஹூ இஸ் வைஸ் இன் ஸ்பெண்டிங் அப்படின்னா அவங்கள வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, ஃப்ரூகல்னு சொல்லுவாங்க. FRUGAL. இந்த வார்த்தை இது நம்ம வீடியோவில் படித்தோம். யாராவது படிக்காமல் இல்லை ரிவைஸ் பண்ணோன்னா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃப்ரூகல், FRUGAL, ஃப்ரூகல். அடுத்த வார்த்தை எ காக் இன் த மிஷன். இது இம்பார்ட்டன்ட், இது புதுமையான இடியம். எ காக் இன் த மிஷன், வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் அ பிக் ஆர்கனைசேஷன். அவ்வளோதான். ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸோட ஒரு ஸ்மால் பார்ட் அப்படின்னா அதுதான் வந்து எ காக் இன் த மிஷன் அர்த்தம். ஒரு பெரிய மிஷினில் ஒரு ஸ்க்ரூ, அது மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட ஒரு சின்ன பார்ட் தான் இது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே, அடுத்தது கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ்னா சம்மன் ஹூ சீம்ஸ் அன்ஃப்ரெண்ட்லி ஹூ டஸ் நாட் ஷேர் ஹிஸ் ஃபீலிங்ஸ். தனியாகவே இருக்காங்க, ரொம்ப அன்ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, கோல்டு ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. யார் போய் பேசினாலும் எரிஞ்சு விழுகிறது, எதுவுமே வந்துட்டு வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறாங்க சில பேர் இருப்பாங்க, அவங்கள வந்து கோல்டு ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது எ குக்கோ இன் த நெஸ்ட். எ குக்கோ இன் த நெஸ்ட் அப்படின்னா அன்வெல்கம் இன்ட்ரூடர். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸை 4 பேர் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தேர்ட் பர்சன் உள்ள வந்துட்டு இடையில வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் அவங்க வந்து நம்ம 4 பேர் பேசுறதுல வந்து இன்டரப்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்காங்கிறேன். தட் இஸ் ஆர் குக்கு இன் த நெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வீடியோவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் படிச்சுட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இதில் ஒரு சவுண்டு வருது, அந்த சவுண்ட் வந்து உங்களை இரிட்டேட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் எ குக்கு இன் த நெஸ்ட். குக்கு இந்த நெஸ்ட்னா என்ன, அந்த சவுண்டால் அது வந்து ஒரு அன்வெல்கம் இன்ட்ரூடராக இருக்குது நமக்குள்ள இந்த கான்வர்சேஷனில் ஆர் இந்த படிப்புக்குள்ள. தட் இஸ் கால்ட் குக்கு இன் த நெஸ்ட், அன்வெல்கம் இன்ட்ரூடர். அடுத்த வார்த்தை எ கட் அபவ் சம்திங். எ கட் அபவ் சம்திங்னா சுப்பீரியர் டுன்னு அர்த்தம். இவங்க வந்து சுப்பீரியர் அப்படின்னு சொல்கிறது தான் எ கட் அபவ் சம்திங், சுப்பீரியர் டு சம்திங் அப்படின்றது தான். சுப்பீரியர்னா என்ன, மேலோங்கி இருக்கிறது. எ கட் அபவ் சம்திங்னா சுப்பீரியர் டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து
டேம்ப் ஸ்குவிப், இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டேம்ப் ஸ்குவிப், டேம்ப் ஸ்குவிப்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் தரலை அப்படின்னா தட் இஸ் கால்ட் டேம்ப் ஸ்குவிப். விழுந்து விழுந்து படித்தேன், நல்லா தான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன், பட் எப்படியோ தெரில இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. அவங்க வந்துட்டு ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு படிச்சிருப்பாங்க, பட் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால வந்துட்டு அந்த எக்ஸாமில் வந்துட்டு மார்க் எடுத்திருக்க முடியாது. தட் இஸ் கால்ட் டேம்ப் ஸ்குவிப். ஓகே, அடுத்த வார்த்தை எ டேம்சல் இன் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஹெல்ப்லெஸ் உமன் அர்த்தம். கஷ்டத்தால் வாடுற உமனை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க? ஷீ இஸ் அ டேம்சல் இன் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஷீ இஸ் கோயிங் த்ரூ அ லாட், ஷீ இஸ் ஹெல்ப்லெஸ் உமன். யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது வந்துட்டு எ டார்க் ஹார்ஸ். எ டார்க் ஹார்ஸ் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் வின்னர். அன்எக்ஸ்பெக்டட் வின்னர் தான் வந்துட்டு டார்க் ஹார்ஸ்னு அர்த்தம். நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம் அந்த பந்தயத்தில் அந்த குதிரை தான் ஜெயிக்கும், பட் அதுதான் ஜெயிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே எத்தனை பேர் டார்க் ஹார்ஸாக இருக்கீங்கன்னு தெரில, உங்கள் வீட்லேயே நிறைய பேர் உங்களை நம்பாமல் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் ஜெயிச்சு காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் அ டார்க் ஹார்ஸ். அன்எக்ஸ்பெக்டடான வின்னர், சம்மன் ஹூ அன்எக்ஸ்பெக்டட்லி சக்சீட்ஸ். பட் அன்எக்ஸ்பெக்டடாக சக்சீட் ஆகிறது வந்து எப்படி அப்படின்னா, மித்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷனில் நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக இருப்பீங்க, ஆனால் நீங்கள் அவங்கள நம்பினா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. யூ வில் பி த டார்க் ஹார்ஸ் இன் த க்ரௌட். ஓகே, அன்னவுன் என்ட்ரி ஆர் கம்படிட்டர் அன்னவுன் ஒரு விஷயம் அவங்க டார்க் ஹார்ஸ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் அவங்க வின் பண்ணுவாங்கன்னு, அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக வின் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்தது டெட் லாஸ் அப்படின்னா கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ்னு அர்த்தம். டெட் லாஸ்னா என்ன? கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சில டைம்ஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெட் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். டெட் லாஸ்னா கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ், வேஸ்ட் ஆஃப் டைம். யூஸ்லெஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு நான் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா டெட் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட்டு என்ன அப்படின்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, க்ளோஸ் டெஸ்ட் நம்ம போடும்போது அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. நான் வந்துட்டு 2-3 க்ளோஸ் டெஸ்ட் வந்துட்டு தப்பு வாங்கினதே ஃப்ரேசல் வேர்ப்ஸில் இந்த ப்ரிப்போசிஷன் இந்த வார்த்தை வந்து இந்த ப்ரிப்போசிஷன் தான் வரும்னு இருக்கும். அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து தான் போடணும். பட் பார்த்து போட்டாலுமே இந்த ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம் க்ளோஸ் டெஸ்ட்டில். ஓகே, இப்போது நம்ம நேற்றே 10 வார்த்தை பார்த்துட்டோம், இன்றைக்கி நெக்ஸ்ட் 10 வார்த்தை பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வார்த்தை ஆஸ்க் ஃபார். ஆஸ்க் ஃபார்னா ஒரு விஷயத்த ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது. உங்கள் அம்மாட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் தி பெர்மிஷன். ஆர் உங்களோட சுப்பீரியர் கிட்ட போயிட்டு ஒரு லீவ் வேணும்னு கேட்குறீங்க, யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் தி லீவ். ஆஸ்க்னா என்ன? ஃபார். ஆஸ்க்னா ஃபார். இந்த ப்ரிப்போஷன் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஆஸ்க் அவுட் அப்படின்னா இன்வைட் ஆன டேட். உங்கள் போய் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இன்வைட் ஆன டேட். ஒருத்தவங்கள ஆஸ்க் அவுட் பண்ணுறது அப்படின்னா அவங்ககிட்ட போய் வா வெளியே போறியா, வெளியே போகலாமான்னு கேட்குறது. அடுத்தது பேக் அவே. பேக் அவேனா டு மூவ் பேக்வர்ட்ஸ் இன் ஃபியர் ஆர் டிஸ்லைக். ஒரு விஷயத்துலேருந்து பின்வாங்கிறதுக்கு பேர் தான் பேக் அவே. அது வந்து பயத்தினால இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஃபியர்னால இருக்கலாம், இல்லை பிடிக்காம பின்வாங்கிறதா இருக்கலாம். ஒரு விஷயத்த செய்யலாம் நினச்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து அந்த விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும், அதுலேருந்து பேக் அவே ஆயிடுவீங்க. பேக் அவேனா என்ன? ஒரு விஷயத்த பிடிக்காம இருந்தால் அதுலேருந்து பேக்வேர்ட்ஸ் பண்ணுறது. ஓகே, செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்து செய்யாமல் விடுறது, அதுதான் வந்து பேக் அவே பண்ணுறது. ஓகே, அடுத்தது பேக் டவுன் அப்படின்ற வார்த்தை இருக்குது. பேக் டவுன்னா என்ன? டு வித்ட்ரா ஆர் கன்சீட் டிஃபீட். withdraw or concede defeat, அதுதான் பேக் டவுன். பேக் டவுன்னா withdraw or concede defeat. ஓகே, அடுத்தது பேக் ஆஃப் பண்ணுறது. பேக் ஆஃப் அப்படின்னா when you leave an emotional situation to allow someone to handle something alone, அதுதான் பேக் ஆஃப் பண்ணுறது. ஓகே, when you leave an emotional situation or when you to allow someone to handle something alone, பேக் ஆஃப் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டே அழுதுட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்கள போய் கன்சோல் பண்ணாமல் பேக் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே அந்த விஷயத்த கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஆஃப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது வந்து சில நேரத்தில் அது வந்து நல்லதாகவும் போகும், சில நேரத்தில் அது வந்து ஹெல்ப்லெஸ்ஸாகவும் போகும். அடுத்தது பேக்கப் அப்படின்னா சப்போர்ட் இருக்கணும்னு அர்த்தம். பேக்கப் அப்படின்னா என்ன? சப்போர்ட்டுன்னு அர்த்தம். பேக்கப் பிளான் வச்சுருக்கியா, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் போனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்கன்ட்ட. ஸோ தட் இஸ் கால் டு கிவ் சப்போர்ட் ஆர் என்கரேஜ்மெண்ட்.
பேக்கப் அப்படின்னா ஒரு give support or encouragement to someone. பேக்கப் அப்படின்னா to give support or encouragement. ஓகே, அடுத்தது பேக்கப் பிளான்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு செகண்ட் பிளான் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் பேக்கப் பிளான் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுவே நம்மளை வந்துட்டு எப்பயுமே நம்மளோட பேரண்ட்ஸோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்மளை பேக்கப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க அப்படின்னா நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்கன்னு அர்த்தம். அடுத்தது பேக் ஆன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. பேங்க் ஆன் அப்படின்னா டு பேஸ் யுவர் ஹோப்ஸ் ஆன் சம்திங் ஆர் சம்பன். உங்களோட ஹோப்பை வந்துட்டு ஒருத்தவங்க மேலேயோ ஒரு விஷயத்து மேலேயோ வச்சுருந்தீங்க அப்படின்னா, நான் என்னோட ஹோப் எல்லாத்தையும் எஸ்எஸ்சி எக்ஸாம் மேலே வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம பேங்க் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயத்து மேலே ரிலேட் பண்ணுறது ஆர் ஒரு விஷயத்து மேலே ஹோப் வைக்கிறது தான் வந்து பேங்க் ஆன் பண்ணுறது. ஓகே, பேங்க் ஆன் important. பேங்க் ஆன். அடுத்தது பீட் அப் அப்படின்னா when someone punches, kicks or hits someone repeatedly using fist or with an object. பீட் அப் பண்ணுறது ஒரு பொண்ணை வந்துட்டு ஒருத்தவங்க மொலஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு மொலஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு திரும்ப அவனை 4 மூஞ்சியிலே விட்டுச்சு அப்படின்னா தட் இஸ் கால் பீட் அப் பண்ணுறது. கண்டினியூஸாக ஃபோர்ஸாக கிக் பண்ணுறது, அடிக்கிறது தான் வந்துட்டு பீட் அப் பண்ணுறது. ஓகே, அடுத்தது பீஃப் அப் அப்படின்னா வந்து டு மேக் சேஞ்சஸ் ஆர் அன் இம்ப்ரூவ்மெண்ட். பீஃப் அப்னா என்ன? டு மேக் சேஞ்சஸ் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போவே இந்த வீடியோ பார்த்தா நினச்சிட்டு இருப்பீங்க, இன்னும் இவங்க கொஞ்சம் நல்லா வீடியோ போடலாம், அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா காமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்துட்டு போடுறேன், அதை திருத்திக்கிறேன் என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம். பீஃப் அப் அப்படின்னா டு மேக் சேஞ்சஸ் ஆர் அன் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த விஷயத்துலேருந்து பெட்டராக வந்துட்டு நான் என்னோட வீடியோஸை பீஃப் அப் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன், சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பிலீவ்னா என்ன வரும்? இன் தான் வரும். தட் இஸ் டு ஃபீல் கான்ஃபிடென்ட் அபவுட் சம்திங் ஆர் சம்மன். யாருமே நம்மளை நம்பாதப்போ நம்மளை தான் நம்ம நம்பி ஆகணும்னு நம்புகிறோம். ஐ பிலீவ் இன் மை செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம வந்து 70 வாரத்தை பார்த்துருக்கோம். தயவு செஞ்சு இதை ரெகுலராக பாருங்கள். இந்த வீடியோ சீரீஸை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதுதான் வந்து சிஏஜிஎல்க்கும் சரி எம்டிஎஸ்க்கும் சரி ஹெல்ப் பண்ண போகுது. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இல்லாட்டி பிளாக் புக் வாங்கி படிக்கிறதுனா கூட படிங்க, படிச்சுட்டு இந்த வீடியோவோட ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.